ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கன் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாதத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் 3 கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம். அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்பொழுது, அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் முதல் மாதமான, அதாவது சித்திரை அப்படின்றது வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது. தலை அதாவது மேஷ ராசி தலை பாகமாகவும் இது மீன ராசி கால் பாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷ ராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது சூரிய பகவான் வரும்போது அதை அந்த மாதம் பிறக்கிறது, அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம். இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2024 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி 6/5/2024 புதனுடைய மாற்றம், அதாவது அவரும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி. இதை தவிர பார்த்தோம்னா 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சியாகுது இந்த மாதத்தில். அது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது இந்த மாதத்தில் 23/4/2023 அன்றைக்கி வருது. அன்றைக்கே வாஸ்து நாள் கார்த்தால 8:04 9:34 வரலும் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் 1.5 மணி நேரம். இதை 5 பாகமாக பிரிச்சுக்கிறார். 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 பாகமாக பிரித்து கொண்டதன் போக அவர் கண் விழிக்கும் நேரம், கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது, குளிக்கிறது அதாவது ஸ்நானம் பண்ணுறது, அதற்கு பிறகு கடவுளுக்கு பூஜை பண்ணுவது, அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது அதாவது போஜனம், அதற்கு பிறகு இந்த தாம்பூலம். இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி போஜனம் பண்ணும் நேரத்திலையும் எந்த ஒரு ரிக்வஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும். அதாவது கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது, அதை தவிர புது கிரகப்பிரவேசம், வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறது, புது மனை புகுவிழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும், அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த வீடு கட்டுதல், வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம். அந்த கடைசி 36 நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது. இதை தவிர பார்த்தோம்னா 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தடையானால் சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா 12ஆம் தேதியே உற்சவம் ஆரம்பிச்சிடும். 12/4 21/4/2024 வரணும் உண்டான நாட்கள் இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும், ரோகிணி 2ஆம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3 4, கிருத்திகை 4 பாதம், ரோகிணி 2 பாதம். இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம், அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை. அதாவது கல்யாணம், காது குத்தல், அதாவது எல்லா விதமான
எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அக்ஷய திருத்தியை வருது. அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை 3ஆம் நாள், அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசை சித்திரை அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது. நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா. துவரம்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும், தானம் கொடுக்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்று கருதப்படுகிறது. இதை தவிர முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருதியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனகாரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை, அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய 1 மடங்கு, ஒரு தரம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 12ஆம் தேதி, அதாவது 12/5/2024 சித்திரை மாதத்தில், சித்திரை மாதத்து திருவாதிரை ராமானுஜனுடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. இது ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, சந்தி அப்படின்றது லக்ன சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி, பாத சந்தி, இது எல்லாம் பார்த்தே ஆகணும். ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா 2ஆம் பாதம் 3ஆம், அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் இதுவும் இருந்ததே. ஆனால் ராசி மாறி போயிடும். அதற்கு ஏற்றாறு போல் உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும். சில நேரத்தில் அது சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும். அதை அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிச்சிருக்கேன். அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சிட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதை தவிர எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான். இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். சுக்கிர பகவானோட சம்பந்தம், நீச்சவங்க ராஜயோகம், பெரிய ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் இந்த மாதம் பெரிய ஏற்றம் மாற்றமும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல, 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதை தவிர குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதத்திலும் பணவரவு, பொருள் வரவு எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3/8 அதிபதி அவர் 7ஆம் இடத்துல போகிறார். 3/8 அதிபதி 8க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா மறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல திடீர் பணவரவு, ரேஸு, லாட்ரி, ஷேரு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர இந்த கம்யூனிகேஷன் ஏரியாஸில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அவரே உங்களுடைய ராசிக்கு 2/9க்கு அதிபதி. அவர் 8ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால்
ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். 8ஆம் இடத்துல இருந்தாலும் நேர் வழியான பணம் இல்லாமல் மறைமுக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைமுக பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயாவது பணத்தை போட்டு வச்சுருந்தது திடீர்னு அது ரொம்ப ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக பண தட்டுப்பாடு இல்லை, எந்த ஒரு வேலையிலையும் சிறு சிறு தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வரார், அதுவே பெரிய விசேஷம். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாள். குரு பகவான் 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திங்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா 4, 7 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஆர் வரக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்பு இல்லைன்னா விசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா எந்த ஒரு எதிரிகளையும் வெல்லக்கூடிய அளவுக்கு வரும். இருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் சம்டைம்ஸ் நம்ம எதிராளிகளை கம்மியாக அசஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த குரு மாறினதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும். பணவரவில் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் ஆர்ட் டைரக்டர்ஸு, சினிமாவில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு, கவிதை எழுதுகிறவங்க, கதை எழுதக்கூடிய கதாசிரியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்த மாதிரியான படிப்புகள் படித்தவாளுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தமாக வேலை கிடைத்தால் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா 6ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்துல சூரியனையும் பார்க்கறதுனால 6, 8, 12 சம்பந்தப்படுறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணம் வரும். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதும் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றமான காலமாக இந்த சித்திரை மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அது என்ன அப்படின்னா சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்ல அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய இந்த ராகுகேத்து ஸ்தலத்திற்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும். திருநாகேஸ்வரம் இல்லைனா கீழ்பெரும்பள்ளம் இந்த மாதிரியான கேத்து ஸ்தலம் கீழ்பெரும்பள்ளத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நவகிரக சன்னதியில் இந்த கேத்து பகவானுக்கு உண்டான கொள்ளு அது தானம் கொடுத்துட்டு வர்றதும் அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 4-5 எண்ணெய்கள் கலந்த விளக்கு போட்டுட்டு வர்றதும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறது 6/5/2024 8/5/2024 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாக இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான நாள். கேத்து பகவானுக்கு மட்டும் நீங்கள் இந்த கொள்ளு தானம் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையல். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.